அப்புறம் ரீசெண்டாக இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோலாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. அது ஒர்த் இல்லைன்ட்டு மிகப்பெரிய ஒரு கடுமையான சொல். அது வந்து ஈஸியா சொல்றேன். உங்களுக்கு கோபம் சங்கீதா மேல, சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? அது 4 பெட்ரூம்குள்ள 4 செவுத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. அது நமக்கு தேவையில்லை. அது அவங்க பர்சனல். அது உள்ள நம்ம வரவே மாட்டோம். ஏஜிஎஸ் கல்யாணத்தில் திஷாவோட வரலன்னா உனக்கு வெளியே அனுப்பிச்சுவாரா? அப்ப எதுக்கு அது வாலண்டியர் பண்ணணும்னா என்ன காயப்படுத்தும்? சங்கீதா காயப்படுத்தணும். அவனுடைய குழந்தை, அவனுடைய புள்ள அவமானப்படணும். அவருடைய குழந்தை பெண் பிள்ளை வந்து கூனி குறுகணும். ஏங்க ஒரு காலேஜில் படிக்கிறாங்க அந்த பொண்ணு, இவன் ஒரு டைரக்டருங்க. இந்த செயலால் அவர்கள் பப்ளிக்ல எவ்வளவு சொல்லுங்க? எப்படி இது யோசிக்க மாட்டானாங்க? எப்பா சங்கீதாவாமா தான் மீச்சல், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, டிவர்ஸ் ஆயிடுச்சு, நீ போ வெளியே பார்த்துட்டு நீ லண்டனில் போய் செட்டில் ஆகிக்கோ, நீ உன் பிள்ளையை கூப்பிட்டு போ, இல்லை உன் பிள்ளைக்கு இன்னும் நான் பண்ணிடுறேன், முடிஞ்சு போச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில் தலையிடாத, உன் வாழ்க்கையில் தள்ள மாட்டேன், திஷாவா வண்டியில் ஏறு போ. யார் உன்னை கேட்கப்படுறான்? யார் உன்னை கேட்கப்படுறா? இன்னைக்கு இந்தியாவில் அவனுக்கு பிடித்தவங்களோட வாழ்வதற்கான எல்லா சுதந்திரமும் கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கு. இப்போ உன்னோட பெற்றவங்களுக்கும் நீ மன வருத்தத்தை கொடுக்குற, நீ பெற்றதுக்கும் மன வருத்தம் கொடுத்தனா நீலாம் நாட்டு எதுக்கு தண்டத்துக்கு அலையிற? எதுக்கு அலையிற தண்டத்துக்கு?